ஹாய். ஸ்டோரி நம்பர் 3, நேர்காணல். ஸோ இது வந்து ஒரு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் நடக்கும் ஸ்டோரி. லெஃப்ட் சைடில் ஒரு கதை போவோம், ரைட் சைடில் ஒரு கதை போவோம். சில சமயம் ஒரே கதையை காமிப்போம். அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் எழுதியிருக்கேன். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகிறேன். லெஃப்ட் சைடில் வந்து ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு பேர் விக்ரம். ரைட் சைடில் ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு பேர் ஆனந்த். ஸோ இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற கேரக்டரோட கதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ அவரோட கண்ணு தான் ஃபஸ்ட்டு காமிக்கிறோம். கண் ஒரு மாதிரி சோகமான கண், ஒரு மாதிரி ஆழ்ந்த சிந்தனையோட, ஒரு மாதிரி சோகத்தில் இருக்கிற ஒரு கண். அந்த கண் ஒரு லேப்டாப் ஸ்க்ரீனையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கு. ஸோ அந்த லேப்டாப் ஸ்க்ரீனில் இருக்கிற லைட் அப்படியே டிம் ஆகுது. அந்த ஸ்க்ரீனில் அவரோட முகம் பிரதிபலிக்குது. இதுதான் லெஃப்ட் சைடில் நடக்குது. ரைட் சைடில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு மவுஸை ஸ்க்ரால் பண்ணிகிட்ருக்காரு. அது அப்படியே அந்த லேப்டாப் ஸ்க்ரீனில் காமிக்கிறோம். அந்த மவுஸ் போய்ட்டு ஒரு ஜிமெயிலில் கிளிக் பண்ணி ஒரு மெயில் ஓப்பன் ஆகுது. அந்த மெயிலில் வந்து இட்ஸ் அ ரிஜெக்ஷன் மெயில். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வி ஆர் சாரி டு கண்டினியூ வித் யுவர் ப்ரொசீஜர்ஸ், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கு. மிஸ்டர் ஆனந்த் அப்படின்னு போட்டு இந்த மெயில் வந்திருக்கு. இப்போது லெஃப்ட் சைட்லேயும் அவனோட ஸ்க்ரீன், இந்த விக்ரம் வந்து மவுஸை ஷேக் பண்ண உடனே அந்த ஸ்க்ரீன் திருப்பி வெளியே வருது. அதுலேயும் அதே ரிஜெக்ஷன் மெயில். பேர் மட்டும் விக்ரம்னு போட்டிருக்கு, இங்கே ஆனந்த் போட்டிருக்கு. 2 பேருக்குமே ரிஜெக்ஷன் தான். இப்போது 2 பேருக்குமே ஃபோன் அடிக்குது. ஃபோன் அடித்த உடனே ஆனந்த் ஃபோன் எடுக்கிறான். அப்படியே ஃபுல் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி ஆனந்தோட கதையை கண்டினியூ பண்ணுறோம். அதாவது ரைட் சைடில் இருந்த கதையை அப்படியே கண்டினியூ பண்ணும்போது ஆனந்த் ஃபோன் எடுத்துகிட்டே அப்படியே ஹாலுக்கு வரான். ஹாலுக்கு வரும்போது அவனோட ஃபோனில் வந்து ஒரு லேடி வந்து இங்கிலீஷில் பேசுகிறாங்க. ஹலோ, ஐம் ஸ்பீக்கிங் மிஸ்டர் ஆனந்த் அப்படிங்கிறாங்க. உடனே அவன் வந்து வெளியே ஹாலுக்கு வந்தோடனே அவன் தங்கச்சி வந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. அது ஒரு மாதிரி சவுண்டாக இருக்குது. அவன் தங்கச்சியை தட்டின உடனே அவன் இவனை கண்டுக்கவே இல்லை. அவள் பாட்டு டிவி பார்த்துட்டே இருக்கா. இவன் வந்து ரிப்ளை கொடுக்கும்போது தான் அவன் தங்கச்சிக்கு வந்து இவன் ஏதோ இங்கிலீஷில் பேசுகிறான்றது புரியுது. இவன் என்ன சொல்கிறான்னா, ஹே ஐ எம் ஆனந்த் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லும்போது அவன் தங்கச்சி டக்குன்னு திரும்பி பார்க்குறா. ஏன்னா இங்கிலீஷ்லலாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆனந்த் வந்து அவன் தங்கச்சிட்டு வந்து ரிமோட்டை பிடிங்கி மியூட் போட்டு பேச ஆரம்பிக்கிறான். இப்போது அவங்க ஃபோனில் பேசுகிறது கொஞ்சம் லவுடாகவே வெளியே கேட்குது. ஸோ அப்போ அந்த லேடி வந்து சொல்கிறாங்க அவங்ககிட்ட, ஹாய் ஆனந்த், வி ஹாவ் அ ப்ரீமியம் ஜாப் ஆஃபர் இன் கனடா, ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறாங்க. உடனே ஆனந்த் வந்து எஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட், பட் வாட் வில் பி த ரோல் அப்படின்னு ஒரு மாதிரி கெத்தாக பேசுகிறான். அப்போது அந்த லேடி வந்து ஃபர்தராக பேச ஆரம்பிக்கிறாங்க. இட் இஸ் ஃபார் கிராஜுவேட் இன்ஜினியர். ஃபர்ஸ்ட் ஐ வில் சென்ட் யூ அ கூகுள் ஃபார்ம், யூ ஹவ் டு ஃபில் இட். After filling it, we will shortlist the candidates and you will have a video interview which will be technical. For that, you have to pay rupees 2,000. After clearing the technical round, you will have HR round and where you can discuss about your salary details. Post that, you will be having visa procedures that you have to take care of. Okay? Is that clear? Yeah, I'm clear. So, are you interested? அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க. ஆனந்த் வந்து எஸ். ஸோ ஐ சென்ட் யூ த கூகுள் ஃபார்ம் சொல்லிடுறாங்க. ஓகே, நான் கட் பண்ணிடுறோம். ஸோ இப்போது அப்படியே அந்த ஸ்க்ரீன் வந்து திரும்பவும் க்ளோஸ் ஆகி இந்த பக்கம் விக்ரமுக்கு என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ விக்ரமுக்கு அந்த ஃபோன் வந்தது இல்லையா? ஸோ அந்த ஃபோன் வந்தோடனே அவன் அந்த ஃபோன் அட்டன் பண்ணால் அதில் வந்து, அன்பான வாடிக்கையாளர்களே, நாங்கள் உங்கள் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கஸ்டமர் கேர்லேருந்து பேசுகிறாங்க. ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிட்டான் அவன். ஃபோனை கட் பண்ணிட்டு அவன் ரூம் விட்டு வெளியே வரான். ரூம் விட்டு வெளியே வந்தோடனே அவங்க வீடு ஒரு ஹாலு. அங்கே அம்மா வந்து உள்ளே இருக்காங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, எங்கடா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே போயிட்டு வரேன். ஒழுங்காக ஒரு வேலைக்கு அப்ளை பண்ண தெரில, உன்னாட்டம் புள்ள அங்கே என்ன மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அங்கங்கே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னன்னா வெட்டி சோறு தின்னுட்டு ஊர் சுற்றினுக்கிற அப்படிங்கிறாங்க. அவன் எதுவுமே கண்டுக்கல. அவன் பட்டு வெளியே போயிட்டான். ஸோ அவன் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக வெளியே நடந்து போய்கிட்டே இருக்கான். நடந்து போயிட்டு ஒரு டீ கடைக்கு போகிறான். டீ கடையில் ஒரு டீ வாங்கி அந்த ரவுண்டு டேபிளில் அந்த டீ வச்சுட்டு அவன் குடிச்சிட்டு இப்படி வச்சுட்டு இருக்கான். ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நோட்டீஸ் பார்க்குறான். அந்த நோட்டீஸில் வந்து, வீட்டிலிருந்தே வேலை செய்யலாம், மாதம் 50,000 வரை சம்பாதிக்கலாம், அணுகவும் அப்படின்னு சொல்லி ஒரு மொபைல் நம்பர் போட்டிருக்கு. அதை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ அவனோட ஃபோன்லேருந்து ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை நம்ம பெருசாக மேலே போட்டு காமிக்கிறோம், என்ன அந்த மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. rupees 2,000 credited to your account via IMPSன்னு போட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. உடனே ஒரு மாதிரி அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். அது ஒரு மாதிரி வில்லனிக் ஸ்மைலாக இருக்குது. ஸ்மைல் பண்ணிவிட்டு திரும்பவும் இவன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து இவனோட ரூமுக்கு போகிறான். இவனோட ரூம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு ஒரு ஹெட்செட் எடுத்து அவன் தலையில் மாட்டுறான். தலையில் மாட்டும்போது அப்படியே அந்த ஸ்க்ரீன் பாதி ஆகுறோம். இப்போது லெஃப்ட் சைடில் அகைன் விக்ரம் இருக்கான், ரைட் சைடில் ஆனந்த் இருக்கான். ஸோ இப்போது ஆனந்துக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் வந்து அகைன் ஒரு லேடி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் ஆனந்த் அப்படின்னு இந்த பக்கம் விக்ரம் பேசுகிறான். இந்த பக்கம் விக்ரம் பேசுறது அந்த பக்கம் ஆனந்துக்கு வந்து லேடி வாய்ஸில் கேட்குது. ஸோ இப்போது திரும்பவும் அந்த லேடி வாய்ஸ் வந்து, இப்போது ஆனந்துக்கு மட்டும்தான் அந்த லேடி வாய்ஸ் கேட்குது. என்னென்னா, வி ரிசீவ் யுவர் பேமெண்ட், ப்ளீஸ் பி ரெடி ஃபார் த டெக்னிக்கல் ரவுண்ட், ஹோப் யூ ஆர் ப்ரிப்பேர்ட், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆனந்தும் வந்து யா ஐ எம் ரெடி அப்படின்ற மாதிரி இருக்கான். உடனே திரும்பவும் இந்த விக்ரமோட வாய்ஸை சொல்கிறோம். அதாவது மேல் வாய்ஸில், இப்போ விக்ரம் காமிக்கிறதால மேல் வாய்ஸில் சொல்கிறோம்.
ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, ப்ளீஸ் நோட், ஐம் ஜஸ்ட் டெல்லிங் இட் ஒன்லி ஃபார் யூ. இட் இஸ் அ ஸ்பெஷல் ஆஃபர் தட் வி ஆர் ஆஃபரிங் ஒன்லி ஃபார் வெரி பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ். And you are one among that, and this is a limited offer we are offering for very limited people, for which we are actually taking care of the visa procedures. So complete visa procedures naanga eduthupom. You just have to pay 50,000 to us. By the time you clear your HR round and everything, it will be taking some more days. So by the time you clear that, your visa process, everything will be prepared. You just have to go attend the interview, clear it. Is that okay? If it is okay, we'll proceed it further. What do you say, Mr. Anand? அப்படிங்கிறாங்க. உடனே இவனும் வந்து ஐ வில் கிளியர் த டெக்னிக்கல் ரவுண்ட், தென் வி வில் டூ திஸ் அப்படிங்கிறான். வெரி ஷுவர் ஆனந்த், யூ கேன் டூ இட் அட் எனி டைம், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம், அதாவது விக்ரமை காமிக்கும் போது மேல் வாய்ஸில் காமிக்கிறோம், ஆனந்தை காமிக்கும் போது லேடி வாய்ஸில் காமிக்கிறோம். பட் பேசுறது விக்ரம், கேட்குறது ஆனந்த். ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஸ்லோலி அந்த டே வந்து அப்படியே மாறுது. அதாவது ஆனந்தோட வீடு பிரைட்டாக இருந்தது காலையில், அந்த வீட்டில் இந்த ஜன்னல் வெளிச்சம் அதெல்லாம் பிரைட்டாக இருந்தது. டைம் போக போக அவங்க வீடு கொஞ்சம் இருட்டாகுது. ஆஸ் சூரியன் மறைய அவங்க வீடு கொஞ்சம் இருட்டாகுது. இந்த பக்கம் விக்ரம் ஆஸ் யூஷுவல் அது இருட்டாக தான் இருக்குது. அந்த லேப்டாப் ஸ்க்ரீனில் அவனோட ஃபேஸ் கொஞ்சம் இப்போ பிரைட் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது டக்குன்னு விக்ரமுக்கு ஒரு மெசேஜ் வருது, ₹50,000 credited to your account அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவன் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் போய் அவன் வீட்டுக்கு லைட் ஆன் பண்ணுறான். ஸோ விக்ரம் வீடு இப்போ இருட்டாகிட்டதுனால விக்ரம் வீடுக்கு அந்த ரூமுக்கு லைட் வந்துருச்சு. ஆனந்த் வீடு அதே இடம் தான், பட் டார்க் ஆகிடுச்சு. இருட்டாகிட்டதுனால டார்க் ஆகிடுச்சு. இன்னும் அவங்க வீட்டில் லைட்டு போடல. இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 6 மணி டைம் அந்த மாதிரி. ஸோ விக்ரம் வந்து ஹெட்செட்லாம் கழட்டி வச்சுட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்து கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஆனந்த் வந்து அந்த ஃபோனுக்கு திருப்பி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். த நம்பர் யூ ஆர் ட்ரைங் டு ரீச் இஸ் கரண்ட்லி நாட் ரீச்சபிள் அப்படின்னு வந்துட்டு இருக்குது. ஏன்னா ஆனந்துக்கு ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையிலே இருக்கான். அவங்க தங்கச்சி வந்து கேட்குது, என்ன ஆச்சு அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை அப்படின்னா ஆனந்துக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்குது, டகடன்னு நடுங்கிட்டு 50,000 அனுப்பிச்சிட்டோமே என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி திருப்பி அந்த ஃபோன் எடுத்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறான். நீங்கள் தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் வாடிக்கையாளரின் தற்போது சேவையில் இல்லை அப்படின்னு வருது. அவனுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. அப்படியே ஸ்க்ரீன் க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மாதிரி நம்ம போடுறோம். என்னென்னா, if you pay before a job, it's not a job, it's a scam அப்படின்னு சொல்லி படம் முடிக்கிறோம். தேங்க்யூ. எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கிவ் யுவர் ஃபீட்பேக்ஸ் in the comment section. Please tell me if I can continue it further. Thank you.